முக்கிய செய்தி, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எம்எல்ஏ EVKS இளங்கோவன் காலமானதை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவித்து அந்த தகவலை தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தி இருக்கிறது சட்டப்பேரவை செயலகம். ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். விக்னேஷ், தற்போது காலியாகி இருக்கிறதா சட்டப்பேரவை செயலகம் அறிவிச்சிருக்கு? இடைத்தேர்தல் குறித்த தகவல் ஏதேனும் வெளிவர வாய்ப்புகள் இருக்கா? ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து அந்த தொகுதி காலியானதாக தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்போடு இந்த தகவலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் அனுப்பி வைத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட இளங்கோவன் வெற்றி பெற்றிருந்தார். வெற்றி பெற்ற நிலையில் அவர் கடந்த சில மாதங்களாகவே உடல்நல குறைவு காரணமாக பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த சனிக்கிழமை அவர் இயற்கை எதிர்ப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றது. அது தொடர்ச்சியாக தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி காலியாக இருப்பதாக தமிழக சட்டப்பேரவை செயலகம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு முறைப்படி தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பப்பட்டு அவரின் மூலமாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்படும் என்ற ஒரு முதற்கட்ட தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்படும் நாளிலிருந்து அடுத்த 6 மாத காலத்திற்குள்ளாக அந்த சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதால் அடுத்த 6 மாத காலத்திற்குள்ளாக, அதாவது பிப்ரவரி மாதத்திற்குள்ளாகவே இந்த தேர்தலை நடத்தி முடிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் வரக்கூடிய ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் டெல்லியில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலோடு தமிழகத்தில் தற்போது EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தல் நடத்த வாய்ப்பு இருப்பதாக தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.